இந்த சுதாகர் பார்த்துட்டிங்கன்னா, பாக்கியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா, இனியாவை அனுப்புறதில்ல. ஆனா இதெல்லாம் தெரியாது. இனியா பார்த்துட்டிங்கன்னா, தன் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்து எல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு பரபரப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்க. அவங்க வீட்டுக்கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா, "நாம உங்க அம்மாவோட ஓப்பனிங்க்கு போறதில்ல. அங்க எங்க பெரியப்பா வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம்" அப்படின்னு சொல்ல. "ஐயோ! அப்படியா? நான் அம்மாகிட்ட வரேன்னு வேற சொல்லிட்டேனே. சரி சீக்கிரம் போயிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்ல. "சரி ஃபர்ஸ்ட்டு அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட ஓப்பனிங்க்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்ல. "சரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, 2 பேருமே கிளம்பி போக, சுதாகருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, இனியா சமத்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ஓப்பனிங் போ அப்படின்னு சொல்ல. ஆனால் அவங்க பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன ஆனாலும் சரி அங்கேயே லேட் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட ஓப்பனிங் வந்து கூட்டின்னு போகாது இனியாவை அப்படின்னு சொல்ல. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுமே வந்து கூட்டிட்டு கிளம்பி போவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இனியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டமாகவே இருப்பாங்க. ஐயோ! அம்மாவோட ஓப்பனிங் வந்து டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்ட டைமில் தான் எதுக்காக இப்படி பதற்றத்தில் இருக்க? ஒன்றும் கவலைப்படாத நம்ம போயிடலாம். கொஞ்சம் லேட் ஆனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிடலாம். நீ என்னாத்துக்கு கவலைப்படுற? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் சமாதானப்படுத்த, சரிங்க. ஆனா அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோன்னு சொல்லி கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியாச்சு. நம்ம இங்க இது வந்திருக்கோம் இல்லையா? இவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப நாளா நம்மள கூட்டே இருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியாவ சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா, பாக்கி வந்துட்டு ஓப்பனிங்க்கு இனியா வரலையே எல்லாம் சுதாகரோட வேலை தான்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் காட்டுக்காது. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்க்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, மும்முரமா செஞ்சுட்டு இருக்கேன். அந்த டைமில் தான் ஈஸ்வரியும் வராங்க. ஈஸ்வரியும் கோபியும் பார்த்து பாக்கியா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வாங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாரையும் வரவேற்று கற்பூரமெல்லாம் ஏற்றி பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஈஸ்வரி பார்த்திங்கன்னா செம கோவப்படுறாங்க. "என்னடா இத்தனை நாளாக வந்துட்டு என் பேரில் தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ அவள் பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கா பார்த்தியா? அப்படின்னா நான் வந்து ராசி இல்லாதவ ஆயிட்டேன். அப்படி இல்லைன்னா என் பேச்சை மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவள் இப்படி ஒரு பேரை வச்சிருக்கா" அப்படின்னு சொல்ல. "ம்மா எல்லாத்துக்குமே வந்து கோவப்படாதம்மா. எதுக்கும் எதனா காரணமாக இருக்கும். உன் பேரில் தான் ஆல்ரெடி 2 ஓப்பன் பண்ணி அது நிக்காம போயிடுச்சுல்ல. அதனால இந்த முறை ஒரு சேஞ்சுக்கு அவ பேர்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில என்னம்மா இருக்கு? நீ இதுக்கெல்லாம் நினச்சு கோவப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சமாதானப்படுத்துறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க் யூ.